ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எல்லா டீமோட ஃபேன்ஸும் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பீங்களா? எக்ஸப்ட் ஒன் டீம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், மும்பை இந்தியன்ஸ் அஃப்கோர்ஸ். ஏன்னா ஜஸ்ட் ஒரு 2 or 3 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நடந்துருச்சு. ஹார்திக் பாண்டியா உள்ளே வந்ததாக இருக்கட்டும், ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப் தூக்குனதாக இருக்கட்டும், நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸோட ஒரு ஹார்ட் கோர் ஃபேனாக சொல்கிறேன், எங்களால் ஏற்றுக்க முடியல, அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஓகேவா? பிகாஸ் ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி, அதாவது எனக்கு விவரம் தெரிஞ்சதை நான் ஐபிஎல் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ ஐபிஎல் பார்க்குறப்பலாம் நான் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா தான் மும்பை இந்தியன்ஸோட கேப்டன். ஒவ்வொரு வருஷமும் கேப்டன் ரோஹித் சர்மா தான் அப்படின்னு பார்த்து திடீர்னு நீங்க வந்து ரோஹித் சர்மா கேப்டன் இல்லை, ஹார்திக் பாண்டியா தான் கேப்டன் சொன்னது பார்த்தீங்கன்னா எங்களால் ஏற்றுக்க முடியல. ஆஸ் அ மும்பை இந்தியன்ஸ் ஃபேனா டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேவா? நாங்கள் ஒன்றும் ஒரு ஹார்திக் பாண்டியா தப்பு சொல்லல. ஓகேவா? அவர் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் தான் ஆகுது குஜராத் டைட்டன்ஸ் வந்து. ஃபர்ஸ்ட் வருஷமே கப் அடிச்சாங்க. 2வது வருஷம் ஃபைனல் வரைக்கும் போயிட்டாங்க. ஓகேவா? அவரோட கேப்டன்ஷிப்பை நாங்கள் தப்பே சொல்லல. பட் நீங்க ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப்ல தூக்குனது தப்பு தான். ஓகேவா? பிகாஸ் பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு அச்சீவ் பண்ணாத ஒரு கேப்டனா இருந்தா நீங்க தூக்குறதுல தப்பே இல்லை. ஓகேவா? அவர் வந்து பாத்தீங்கன்னா 5 டைட்டில் அடிச்சு கொடுத்துருக்காரு உங்களுக்காக. மும்பை இந்தியன்ஸ்க்காக 5 டைட்டில் அடிச்சு கொடுத்துருக்காரு. 5 டைட்டில் அடிச்ச ஒரே கேப்டன் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கேப்டன். ஓகே, ஒரே கேப்டன் இல்ல, ஃபர்ஸ்ட் கேப்டன் அவர் தான். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்க வந்து அவரை தூக்கிட்டு நீங்க இனிமேல் கேப்டன் இல்ல, ஹார்திக் பாண்டியா கேப்டன் சொல்றது தவறான ஒரு செயல் தான். ஓகேவா? ஆஸ் அ மும்பை இந்தியன்ஸோட ஃபேன்ஸா எங்களால் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஓகே, நீங்க ஒரு பாத்தீங்கன்னா ஒரு பிரான்ச்சைஸியா பாத்தீங்கன்னா உங்களோட ஃபியூச்சரை நோக்கி நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கலாம். ஓகேவா? பட் இவ்வளவு அச்சீவ்மெண்ட் வச்சிருக்க ஒரு பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேப்டன்ஷிப்ல இருந்து தூக்கிட்டு ஒரு இன்னொரு பிளேயர் போடுறது வந்து ஒரு ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் தான். எனக்கு தெரிஞ்சு இது ஒரு மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ்க்கு மட்டும் இல்ல, மற்ற அதர் பிரான்ச்சைஸ் ஃபேன்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் பிடிக்காத ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. என்ன நடக்கும் எது நடக்கும்னு ஒன்றும் தெரியல. மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. மும்பை இந்தியன்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுன்னு தெரியல. ஹார்திக் பாண்டியோட கேப்டன்ஷிப் மும்பை இந்தியன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. லெட்ஸ் see. எல்லாத்துக்கும் டைம் தான் ஆன்சர் பண்ணோம், பார்ப்போம். ஆஸ் எ மும்பை இந்தியன்ஸ் ஃபேனா இந்த ஒரு டிசிஷன் மூலியமா, அதாவது மும்பை இந்தியன்ஸ் இந்த ஒரு டிசிஷன் மூலியமா எங்களுக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு டிசிஷனாக இருக்குது. ஆஸ் எ மும்பை இந்தியன்ஸ் ஃபேனாக நான் சொல்கிறேன். ஸோ மற்ற அதர் டீம்ஸ் அவங்க ஃபேன்ஸுக்குலாம் எப்படின்னு இது தெரில. லெட்ஸ் see. டைம் வில் ஆன்சர் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லுவாங்களே, காலங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டோம். நம்ம உட்காந்து வேடிக்கை பார்ப்போம். பாய்.